ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மேட்டர் வேவ்ஸ். ஓகே, மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, மேட்டர்னா என்ன, எனிதிங் விச் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேவ் அ டெஃபினட் ஷேப். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, டெஃபினட் ஷேப் ஆர் வால்யூம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னா மேட்டர் கேன் பிஹேவ் ஆஸ் அ வேவ். அதாவது மேட்டர் வந்து வேவாக பிஹேவ் பண்ணுமா அப்படின்றது தான் இந்த லெசன் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது எப்படி இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இட் இஸ் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் தி wave particle dual nature of the light. Okay, so நம்ம already பார்த்தோம். If you see, if you just check out the playlist of wave optics, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் லைட்டை வந்து பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, லைட் இஸ் அ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நியூட்டன். ஸோ என்ன தியரி பண்ணுவோம்னா, நியூட்டன் கார்பியூசல் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி லைட்டை வந்து என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா வேவ் அப்படின்னு சொன்னாங்க. லைட் வந்து வேவ் அப்படின்னு சொன்னாங்க. இதை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா ஹைகன்ஸ். ஹைகன்ஸ் வேவ் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைகன்ஸ் வேவ் தியரி. ஸோ அதுக்கப்புறம் லைட்டை ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்னு சொன்னாங்க, ரெண்டாவது லைட்டை வேவ்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ்வெல் என்ன பண்ணார் அப்படின்னா லைட்டை வேவ்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. லைட்டை வேவ் அப்படின்றத கன்ஃபார்ம்டு பை மேக்ஸ்வெல். கன்ஃபார்ம்டு பை மேக்ஸ்வெல். ஸோ அவர் தான் என்ன பண்ணாரு, எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமையும் கம்பைன் பண்ணி மேட் ஈக்குவேஷன் ஹவு லைட் இஸ் ப்ராபகேட்டிங் அண்ட் ஹவு லைட் இஸ் மேட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் இது எல்லாமே கண்டுபிடிச்சி, ஸோ லைட் வந்து ஒரு கடைசியாக ஓகே லைட் வந்து வேவ் தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது ஐன்ஸ்டீன் ப்ரப்போஸ்ட் நியூ தியரி தட் இஸ் கால்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை லைட் வந்து பார்ட்டிகலாகவும் பிஹேவ் பண்ணும். அகெயின் த கன்ஃபியூஷன் கேம், தட் இஸ் லைட் இஸ் அ பார்ட்டிகல் by Einstein. ஸோ ஐன்ஸ்டைன் திருப்பி என்ன சொன்னார், லைட் வந்து இல்லை பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பீரியட்ல தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு என்னன்னா, லைட் வந்து இட் கேன் பி இன் டூ வேஸ். அதாவது லைட் வந்து பார்ட்டிக்கலாகவும் இருக்கும், லைட் வந்து நேச்சர் வேவாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. இந்த கன்க்ளூஷன் எப்படி வந்தாங்க அப்படின்னா, தெர் இஸ் அ ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கால் இன்டர்ஃபெரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்ஃபெரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல when you observe the particle, when you observe the light, it can behave as a particle. When you are not observe the light, it can behave as a wave. This is the greatest mystery ever has been identified during that period of time. So அதுக்கப்புறம் வந்து ஓகே லைட் வந்து ஒரு it's a confusing phenomena, so it can act as a wave, it can act as a wave and also it can act as a particle, depends on the situation அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து வேவ் டியூவாலிட்டி ஆஃப் லைட். அதே மாதிரி ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷன் படி, ஸோ ஐன்ஸ்டைன் என்ன பண்ணாரு, he proposed this relation, that is he said E is equal to mc square, that is energy equal to mc square, and this energy would be equal, this is energy released by the electron, that would be equal to the energy supplied by the photon அப்படின்னு சொன்னார். So E equal to mc square would be equal to h into nu. This is energy of the single photon. So இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can rearrange two following terms. So இதை எப்படி rearrange பண்ணலாம் அப்படின்னா, we can rearrange this to mc into h nu by c அப்படின்னு rearrange பண்ணலாம். ஏன்னா c square இருக்கு. We know what is mc. mc ன்றது வந்து momentumனு சொல்லுவோம். So momentum of the light equal to nu by c. We already know c would be equal to nu into lambda. Correct. So 1 by lambda would be equal to, இப்போ நம்ம என்ன எழுதலாம், 1 by lambda equal to nu by c அப்படின்றது எழுதாமா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், nu by c can be replaced as lambda. So h by lambda. So this is how they come to a conclusion. Light have a momentum. Okay, light have a momentum and that momentum is inversely proportional to the wavelength அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. Light have a momentum and it is inversely proportional to the wavelength. You may wonder how momentum will be existed without having a mass. Okay, லைட்ன்றது வந்து ஒரு பார்ட்டிகல் தான், பட் அதுக்கு வந்து மாஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி இட் டஸ் நாட் ஹாவ் அ ரெஸ்ட் மாஸ், இட் ஹாவ் ஒன்லி அ ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ். ஸோ எப்படி வந்து மொமெண்டம் வந்து அதுக்கு இருக்கு அப்படின்ற பீரியட்ல அப்படின்றத வந்து அந்த பீரியட்ல கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மாஸ் மட்டுமே வந்து மொமெண்டம் கொடுக்காது, எனர்ஜியும் மொமெண்டமும் கொடுக்கும். ஏன்னா மாஸும் எனர்ஜியும் வந்து ஈக்குவல் அப்படின்றத ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிஸ்டிக் தியரியில ப்ரூவ் பண்ணாரு. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் without mass light can have a momentum by means of energy, because light have energy. Okay, so இது வந்து dual nature of light. ஓகே, இதே ஐடியாவை என்ன பண்ணார் அப்படின்னா டி ப்ராக்லைன் ஒரு பர்சன். ஓகே, அவர் என்ன பண்ணார், ஓகே ஸோ லைட் வந்து நம்ம வேவ்னு நினச்சிட்டு இருந்தோம்,
ஆனால் அது என்னவா ஆக்ட் ஆகுது, பார்ட்டிகிளாக ஆக்ட் ஆகுது. அப்போது நம்ம எலக்ட்ரான் எடுத்துப்போம். எலக்ட்ரான்றது இப்போ நம்ம பார்ட்டிகல் நினச்சிட்டு இருக்கோம், ஏன் அது வந்து வேவாக ஆக்ட் ஆகக்கூடாது அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி ஃபார் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வேவ் பார்ட்டிகல் duality for matter. ஸோ அவர் என்ன சொன்னார், ஓகே லைட் வந்து இப்போ வேவ் நினச்சிட்டு இருந்தோம், பார்ட்டிகல் ஆக்ட் ஆகுது. அப்போ பார்ட்டிகல் வந்து ஒய் நாட் கேன் பி ஆக்ட் ஆஸ் அ வேவ். ஸோ அதுக்கு இவர் ஒரு ஹைப்போதிசிஸை ப்ரொபோஸ் பண்ணாரு. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மேட்டர் வேவ்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே நம்ம லைட்டுக்கு டெரைவ் பண்ண மொமெண்டம் இருக்கு இல்லையா, லைட்டுக்கு நம்ம என்ன டெரைவ் பண்ணோம், P is equal to h into lambda. இங்கே Pன்றது mc யூஸ் பண்ணோம் இல்லையா, இது வந்து மொமெண்டம் ஃபார் லைட். ஓகே, திஸ் இஸ் த மொமெண்டம் ஃபார் லைட். ஸோ இவர் என்ன பண்ணாரு, மொமெண்டம் ஃபார் பார்ட்டிகல் கேட்டுக்கிட்டார். ஓகே, ஸோ மொமெண்டம் ஃபார் பார்ட்டிகல். ஸோ ஒரு பார்ட்டிகல் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், P become h by lambda. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிடலாம்னா ஒரு பார்ட்டிகலுடைய வேவ் லெங்த் நம்ம என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by m இன்டூ நம்ம c யூஸ் பண்றதுக்கு பதிலாக v அப்படின்றது யூஸ் பண்ணிடுவோம். ஸோ வேர் இந்த லாம்டா தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வேர் டி ப்ராக்லி வேவ் லெங்த் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். டி ப்ராக்லி வேவ் லெங்த் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv, P equal to h by lambda. இங்கே எது லைட்டுக்கு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணமோ அதே ஈக்குவேஷனை நம்ம எலக்ட்ரானுக்கு யூஸ் பண்ணோம், வைஸ் வர்சா. ஸோ இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக செக் பண்ணியும் பார்த்தாங்க. தே காட் த எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ். பட் நான் இப்போ என்ன சொன்னேன், லைட் பார்ட்டிகல் வந்து ஒரு வேவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்போ நம்ம ஏன் வேவ் மாதிரி மூவ் ஆகிறது இல்லை, ஸோ ஏன் நம்ம வளைஞ்சு வேவ்னா எப்படி மூவ் ஆகும், ஒரு வேவ்னா யூஸ்வலாக நம்ம when I say wave you remember sinusoidal wave or cosine wave. ஸோ வேவ் வந்து இப்படி தானே இருக்கும். அப்போது ஒரு எலக்ட்ரான் இப்படி தான் மூவ் ஆகுமா அப்படின்னா ரியாலிட்டியில் எலக்ட்ரான் இப்படி தான் மூவ் ஆகும். ஓகே, ஏன் நம்ம அதனால இப்போ நம்மளே ஒரு பார்ட்டிகல் தானே, நம்மளே ஒரு பிக் மேட்டர் தானே, நம்ம ஏன் வந்து வேவா மூவ் ஆகிறத பார்க்க முடியல அப்படின்னா, இஃப் யூ see this value, that is lambda is equal to h by mv, and if you see this h is the Planck constant அப்படின்னு நம்ம சொல்லுவோம், that is a Planck constant. இந்த வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் வேல்யூ, 6.634 into 10 to the power of minus 34. ஸோ இந்த கீழே வர லைட் வந்து 10 power 6ல வரும், அண்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அதுவும் நெகட்டிவ்ல வரும். ஸோ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அதோட வேவ் லெங்த், கரெக்ட் வேவ் லெங்த்னா என்ன, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பீக்ல இருந்து ஒரு பீக்கு, இல்லை இன்னொரு ட்ரஃப்ல இருந்து ஒரு ட்ரஃப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேவ் லெங்த் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோவாக இருக்கும். ஸோ வேவ் லெங்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, அதாவது ஒரு பார்ட்டிகலாக வந்து நம்ம வேவாக நம்மளால பார்க்க முடியாது, ரெகக்னைஸ் பண்ண முடியாது. தட் இஸ் த ரீசன் we can't able to see the particles moves like a wave அப்படின்றத நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம செவரல் ஃபார்ம்ஸில் எழுதலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் lambda is equal to h by mv, mvன்றது மொமெண்டம் இல்லையா. ஸோ you are studied in your 11th standard, that is how momentum and kinetic energy are related. Okay, so we know that, we can write it here, we know that momentum would be equal to square root of 2m into k. K என்றது வந்து kinetic energy. So இது எப்படி அரைவ் பண்ணனும்னா simple equation, that is kinetic energy would be equal to half into mv square. Okay, இப்போ என்ன பண்ணலாம், நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் m by m மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், this would be half into m square v square by 2m னு வருமா. ஸோ இங்கே k ன்னு வச்சுக்கலாம். ஸோ mv ஸ்கொயர்ன்றது வந்து என்ன, p ஸ்கொயரா மாறிடும். ஸோ p ஸ்கொயர் ஈக்குவல் டு 2mk and p would be equal to 2 times mk the whole root. So this is momentum. So அதே equation தான். So momentum is equal to 2mk. So இதை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே substitute பண்ணலாம். So what will get here, lambda is equal to h by 2mk அப்படின்னு வரும். So this is what wavelength. இது ஒரு format. And if you see wavelength is inversely proportional to what, kinetic energy. Correct. So wavelength would be inversely proportional to kinetic energy. அதே மாதிரி we can also replace the kinetic energy. அதாவது kinetic energy ஓட ஃபார்முலா இதை இன்னொரு ஃபார்மேட்லயும் எழுதலாம். எப்படின்னா we know that kinetic energy would be equal to, we can write, இது வந்து case 1 ன்னு எடுத்துக்கலாம், ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கலாம். case 2, இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can say kinetic energy would be equal to 3 by 2 k into t அப்படின்னு எழுதலாம்.
Okay, so 3 by 2 k into t, இதில் வந்து where k is Boltzmann constant, t வந்து temperature. Okay, 3 வந்து temperature. So இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், இந்த கைனடிக் எனர்ஜிக்கு பதிலாக லாம்டால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும், லாம்டா is equal to h by 2 m அப்படியே வந்துடும். கைனடிக் எனர்ஜி become 3 by 2 k into t. இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த ஹோல் ரூட் அப்படியே வரும். ஸோ we'll get lambda would be equal to h by 3m kt அப்படின்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கும். And if you see this result, we can say wavelength is inversely proportional to the square root of the temperature அப்படின்ற ரிசல்ட் கிடைக்கும். அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து தான் என்ன இருக்கு, வேவ்லெங்த் வந்து இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக என்ன ஆகும், வேவ்லெங்த் குறையும். கரெக்ட். ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக என்ன ஆகும், வேவ்லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து we can also prove in experimental way. Okay, we'll do that in the next page in experimental way. Okay, as I said, அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வேல ப்ரூவ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து you can write determination of wavelength of electron in experimental way. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் வேல நம்ம கால்குலேட் பண்ணோம். சே we have ஒரு க்ளோஸ்டு டியூப் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு க்ளோஸ்டு டியூப் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு டியூப், ஒரு சைடில் நம்ம என்ன பண்ணலாம், கேத்தோடு வச்சுக்கலாம், இன்னொரு சைடில் we can have ஆனோட். ஸோ இந்த கேத்தோட ஹீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு வில் ஹாவ் அ பேட்டரி. ஸோ கேத்தோட் நெகட்டிவ், திஸ் would be anode, that is positive, and கேத்தோட வந்து we can connect cathode is negative over here, positive over here. ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணிடுவோம், நெகட்டிவ் பாசிட்டிவ். இது வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஹீட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இந்த செட்டப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கேத்தோட வந்து அதிகமாக ஹீட் பண்ண போகிறேன். ஸோ கேத்தோட ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேட்டரி, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். ஓகே, ஸோ we can reverse a terminal, so that will be useful for this setup. ஸோ இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகே, வோல்டேஜ். ஸோ என்ன ஆகும், இப்போ இந்த கேத்தோட வந்து அதிகமாக ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆக ட்ரை பண்ணும். கரெக்ட். ஸோ இந்த எலக்ட்ரானுக்கு மூவ் ஆகும்போது இட் ஹாவ் சம் கைனடிக் எனர்ஜி. பட் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, என்னோட பேட்டரி பாசிட்டிவ் சைடு இங்கே இருக்குது, நெகட்டிவ் சைடு இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் இருக்கும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். எப்போவுமே தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நான் பிகாஸ் ஆஃப் ஹீட்டிங் ஆஃப் த கேத்தோட் எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ்க்கு போக ட்ரை பண்ணும். பட் இந்த வோல்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒர்க் டன் பை த பேட்டரி, அதாவது பேட்டரி என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும் எலக்ட்ரானை ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ இஃப் யூ டேக் திஸ் டூ செட்டப்ஸ், kinetic energy of the electron in this direction and work done by the battery or energy supplied by the battery in this direction, இது ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும், kinetic energy would be equal to E into V. So kinetic energy of mv square னு எழுதனா E into V. இது voltage, இது potential difference, இது வந்து velocity. So we can differentiate this two things. So இதிலிருந்து velocity calculate பண்ணிடலாமா, V square equal to 2eV by the mass of the electron. So velocity would be equal to root of 2eV by m அப்படின்னு வந்துரும். இது வந்து velocity of the electron. Okay, so you can write velocity of electron. So நம்ம wavelength calculate பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we know the general formula, right? So general formula என்ன வரும், lambda would be equal to, that is wavelength of electron. So wavelength of electron formula என்ன, lambda is equal to h by p ன்னு சொல்லுவோம் இல்லையா. So h by m into v, velocity, that would be root of 2ev. இங்கே வந்து மேலே root of m ன்னு வரும். So m root of m எப்படி simplify பண்ணலாம், we can say m power 1 by 2, மேலே 1 போச்சுன்னா power 1 by 2, so that would be m power minus 1 by 2 அப்படின்னு வருமா. ஸோ அதை வந்து கீழே டினாமினேட்டர் எழுதும்போது lambda is equal to h by root of 2mev. So this would be the wavelength of the electron by this experimental setup. So இந்த experimental setup மூலமா தான் first wavelength of electron calculate பண்ணாங்க. இதில் வந்து நம்ம வேல்யூலாம் substitute பண்ணோம் அப்படின்னா lambda is equal to 6.634 into 10 to the power of minus 34 by 2 into mass of the electron வந்து 9.11 into 10 power minus 31, charge of electron வந்து 1.6 into 10 to the power of minus 19. இதில் V ன்றது வந்து stopping potential நம்ம சொல்லுவோம், V0.
V inறது voltage, stopping potential, the whole root. So இதெல்லாம் simplify பண்ணோம் அப்படின்னா we'll get the result that is the wavelength of the electron would be 12.27 divided by square root of V, that is stopping potential. Okay, in terms of Armstrong நமக்கு result கிடைக்கும். So this is what the wavelength of the electron. So இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் வந்து டி ப்ராக்லிக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா நோபல் பிரைஸ் கிடைச்சது, because this is the biggest discovery during that period of time. So matter can behave as a wave. That is the conclusion of this entire experiment.